ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் சிறப்பு மிகுந்த பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்ய தேசங்களை தரிசித்து வரக்கூடிய நமக்கு இந்த நாள் ஒரு முக்கியமான திருநாளாக அமைகிறது. காரணம் என்ன? பாடிக் கொடுத்த பைங்கிளி, சூடிக் கொடுத்த சுடர்குடி, கோதை நாச்சியார் வடபத்திர சாயியை தான் சூடிக்கலைந்த மாலையால் தன்னுடைய உண்மையான பக்தியால் ஆட்கொண்டு அரங்கனோடு கலந்தார் அல்லவா? அந்த அற்புதமான நாச்சியார் மகிமையை சொல்லக்கூடிய ஆண்டாள் குடிகொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வில்லிபுத்தூர் கஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை இற்றை நாளிலே நாம் அனுபவிக்கவிருக்கிறோம். முதலிலே வில்லி கண்டன் என்று சொல்லக்கூடிய 2 அரசர்கள், அவர்கள்தான் இந்த கஷேத்திரத்தை நிர்மாணம் செய்ததாக சொல்லுகிறது சிறப்பு மிகுந்த இந்த தல மகாத்மியம். அதனால்தான் மூல பெருமாளை பார்க்கும் பொழுது சுதை சிற்பமாகவே வடபத்திர சாயியாக, வட என்றால் சிறப்பு மிகுந்த வடபத்திரம், அதாவது ஆலமரம் என்று சொல்வார்கள். அந்த ஆலமரத்தில் இலையிலே துயில் கொண்டவனாக, ஆலிலை மேல் துயில் கொண்டவன் என்று சொல்வதைப் போலே வடபத்திரத்தின் மீது சயன திருக்கோலத்திலே அற்புதமாக தன் அருளை பாய்ச்சி சூரியனும் சந்திரனும் வில்லியும் கண்டனும் மார்க்கண்டேயரும் பிருகு மகர்ஷியும் மூலஸ்தானத்திலே வடபத்திர சாயியை சேவித்த வண்ணம் இருக்க, இந்த வடபத்திர சாயியின் ஆலயத்தினுடைய ராஜகோபுரம் தான் தமிழ்நாட்டினுடைய அரசாங்க சின்னமாகவே விளங்குகிறது என்பதையும் நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். அதி அற்புதமாக இந்த வடபத்திர சாயியின் மகத்துவத்தை சொல்லும் பொழுது ஸ்ரீ பெரியாழ்வாரை நாம் சிந்திக்காமல் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ராஜகோபுரத்தை எழுப்பியவரே அவர்தான். கருடான்சராக பிறந்தார். பிறந்த சமயத்திலே விஷ்ணு பக்தியை கொண்டு பூக்களை தொடுத்து வந்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து வந்தார். அவருக்கு மகவு இல்லை, பெண் மகவு இல்லை. என்ன செய்வது? பெண் மகவு பிறக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க துளசி வனத்திலே பூமி பிராட்டியை ஆண்டாளாக எம்பெருமான் அனுகிரகித்தார். அந்த குழந்தையை கொண்டு வந்து தன் குழந்தையாகவே வளர்த்தார் பெரியாழ்வார். கண்ணனுடைய பக்தியை, கிருஷ்ண பக்தியை ஊட்டினார். நாளொரு வேணியும் பொழுதொரு வண்ணவுமாக குழந்தை வளர்ந்து கொண்டே இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே மதுரையை ஆட்சி செய்த ஸ்ரீவார ஸ்ரீ வல்லவன் என்று சொல்லக்கூடிய பாண்டிய மன்னன் பரதெய்வம் யார், உலகத்தினுடைய பரமாத்மா யார் என்று நிரூபணம் செய்தார். பொற்கிழி தருகிறே என்று சொல்லி அந்த பொற்கிழியை அரண்மனை, அற்புதமான அரண்மனை விதானத்திலே தொங்கவிட பல பண்டிதர்களும் வந்தார்கள். பெரியாழ்வார் கணவரே வடபத்திர சாயி காட்சி தந்து, நீ உடனடியாக சென்று நதெய்வம் கேசவாத்பரம், கேசவனுக்கு நிகரான தெய்வம் இல்லை என்று சொல் என்று சொன்னவுடன் விஷ்ணு பரத்துவத்தை சொன்னார் பெரியாழ்வார். பொற்கிழி அமிழ்ந்து கீழே விட உடனடியாக யானையிலே பெரியாழ்வாரை அமர்த்தி தானே வெண்சாமரம் வீசி மரியாதை செய்ய, பெரியாழ்வார் அப்படி செல்லும் பொழுதுதான் அற்புதமாக கருட வாகனத்திலே பெருமாள் மகாலட்சுமியோடு ஆகாயத்திலே காட்சி தர, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செப்பி திருக்காப்பு என்று அற்புதமான பல்லாண்டு பாடி அனுபவித்தாராம் பெரியாழ்வார். அது இந்த திருத்தல பெருமாள் என்று சொல்லுவார்கள். எனவே தனக்கு அந்த மன்னன் கொடுத்த பொற்குழியை வைத்துத்தான் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ராஜகோபுரத்தை எழுப்பினார். அப்படிப்பட்ட ஒரு மகாபக்தருக்கு, ஆழ்வாருக்கு பிறந்த அந்த குழந்தைதான் ஆண்டாள் கோதை நாச்சியார் என்று சொல்லப்படுகிறது. அந்த கோதை நாச்சியார் அலருங்கால் கிருஷ்ண பக்தியிலே ஆழ்ந்து சதாசிவ காலமும் கிருஷ்ணனையே ஸ்மரித்துக் கொண்டிருக்க, பெரியாழ்வார் தினமும் பூக்களை பறித்து வந்து மாலை கட்டி வைக்க, ஆண்டாள் தான் முதலிலே சூடிக்கொண்டு கண்ணாடியிலே அழகு பார்த்து அதை அனுப்பி வைக்க வடபத்திர சாயிக்கு சாட்டப்பட்டது. இது பெரியாழ்வாருக்கு தெரியாது. ஒருமுறை திடீரென்று பார்த்த பெரியாழ்வார் அதிர்ந்து போல், என்ன காரியம் செய்துவிட்டாய் என்று சொல்லி அந்த மாலையை எம்பெருமானுக்கு கொண்டு செல்லாமல் வேறொரு மாலையை கட்டி கொண்டு செல்ல, பெருமான் அதை ஏற்க மறுக்க, உன் மகள் ஆண்டாள் சூடிய மாலையே எமக்கு வேண்டும் என்று சொன்னவுடன் அதுபோல் தினமும் ஆண்டாள் சூடிய மாலையை பெரியாழ்வார் வடபத்திர சாயிக்கு தந்தார். எனவே ஆண்டாள் தமிழையும் ஆண்டாள், அரங்கனையும் ஆண்டாள். அது மட்டுமல்லாமல் அரங்கனையே திருமணம் புரிவேன் என்று உறுதியாக நின்று தந்தையினிடத்திலே ஆசீர்வாதம் பெற்று
திருப்பாவை 30 பாடல்களை அருளி பாவை நோன்பிருந்து நாச்சியார் திருமொழி அருளி வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னென்று பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டே தோழி நான் என்று நாச்சியார் திருமொழி பாடி அரங்கனுடைய மனதை ஆண்டு அற்புதமாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வார் பெற்றெடுத்த செல்வமான ஆண்டாள் அரங்கனோடு கலந்தார். இதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூரின் மகத்துவம். ஒரு புறத்திலே வடபத்திர சாயியின் திருக்கோவில், மறுபுறத்திலே ஆண்டாள் தாயாரின் திருக்கோவில். இதிலே இந்த திருமணத்திற்கு காரணமாக விளங்கியவர் கருடாழ்வார் தானே, பெரியாழ்வார் தானே கருடன், கருடன் தானே பெரியாழ்வார். எனவே கருடாழ்வார், ரங்கமன்னார், ஆண்டாள் இவர்கள் மூவருமே ஒரே ஸ்தானத்திலே எழுந்தருளி இருக்கிறார்கள். எனவே கருடனுக்கு உயர்வான ஒரு தலம், லட்சுமி வராகப் பெருமாள் காட்சி தரக்கூடிய அற்புதமான திருத்தலம், கல்யாண வரம் தருளும் திருத்தலம். இன்னும் ஆண்டாள் பார்த்த கண்ணாடி அன்பே வைத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மேன்மையான விஷயம். எனவே ஸ்ரீ வில்லிபுத்தூர் என்றாலே ஆண்டாள் நாச்சியாரின் திருக்கோவில். ஆண்டாளும் பெரியாழ்வாரும் அத்துணை பாசுரங்களால் பிரானவின் பிராட்டியையும் பாடி துதித்திருக்கிறார்கள். எனவே கண்டிப்பாக ஸ்ரீ வில்லிபுத்தூருக்கு செல்பவர்கள் எல்லாம் நாச்சியாரின் அருளை பெறக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். இன்றும் இந்த ஸ்ரீ வில்லிபுத்தூரிலே ஆண்டாளுக்கே முதன்மை ஸ்தானம். பெருமாள் அடுத்த நிலையில் தான் இருக்கிறார். எங்கும் எப்பொழுதும் மகாலட்சுமியான தாயார்தானே முன்னே நிற்க வேண்டும். அதற்கு சாட்சி கூறக்கூடிய தலமாகத்தான் ஸ்ரீ வில்லிபுத்தூர் திகழ்கிறது. எனவே ஸ்ரீ விட்டுஜித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதர்ஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாம் வான்யாம் கோதாவனன்ய சரணௌ சரணம் பிரபத்யே என்று சொல்லி ஸ்ரீ கோதாவான ஆண்டாளையும் பெரியாழ்வாரையும் ரங்க மன்னாரையும் நாம் இந்த நேரத்திலே சேவித்துக் கொண்டு ஆண்டாள் அருளால் ரங்கமன்னா அருளால் சகல சம்பத்துக்களை பெறுவோமா. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.